கோயம்புத்தூர் மாவட்டம் ஒத்தக்கல் மண்டபம் மில்கேட் தெருவை சார்ந்த ராஜகோபால் லட்சுமி தம்பதிகள் திருமணமாகி 8 ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. 4வது மாதம் விட்டு 5வது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. புரட்டாசி அமாவாசை நன்னாளான இன்று அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க. 8 ஆண்டு காலமும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வேதனையோட எதிர்பார்ப்போட அவங்க இருந்திருப்பாங்க. நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில சாப்பிட்டு 4வது மாதம் சோதிச்சு பார்த்திருக்காங்க. 5வது மாதமே இதுக்கு மேல ஒண்ணு சோதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி 5வது மாதமே மனமிறங்கி கருவை தக்க வச்சு அவளே வந்து மகளாக பிறந்திருக்கா. அடுத்த கருவை நம்ம சேலத்து மகமாய் உடனாக தக்க வச்சு அழகான ஆண் வாரிச அவங்க குடும்பத்துக்கு நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எப்படிப்பா நம்ம கோயில் தெரியும்? போன்ல பார்த்து வந்தீங்க. 8 வருஷம் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம்ல இவ்வளவு செலவழிச்சிருப்பீங்க. நம்ம சேலத்து மகமாய தேடி வந்த 5வது மாதமே வரம் கொடுத்திருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க? கருத்தங்கனவன் அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? இப்ப உங்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த வீடியோ மூலியமா உங்களை பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா எல்லாரும் வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க இந்த சந்தோஷத்தை அடைஞ்ச மாதிரி குழந்தை பேரை அடைஞ்ச மாதிரி இந்த வீடியோ பார்க்கின்ற நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோட தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிடுகிற அத்தனை பேருக்கும் அம்மா மனமிறங்கி வரம் கொடுக்குன்னு நீங்க வேண்டிக்கங்க. ஏன்னா நான் அம்மாவுக்கு பூஜை செய்யறேன், நான் வேண்டுதான் மன இறங்கி வரம் கொடுப்பா. நீங்க வரம் வாங்கிக்கங்க, நீங்க கேட்டாலும் உங்களுக்கு வரம் கொடுப்பா. சரிங்களா? இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும். ஓம் சக்தி பராசக்தி.